ඒකට අවස්ථාවක් අරන් දෙනවා. ඔව් ඒකට අවස්ථාවක් අරන් දෙනවා. මේක මෙයාලගේම සමාජිකවන්ගේ අතුගම්ම තමයි කරන උත්තරයක් නැහැ. ඒක කඩකප්පුවම කියන්නේ අපරාධයක් කියන්නේ අපරාධයක්. හරි ඔයාලට අවස්ථාවක් අරන් දෙනවා කියන්නේ நாங்க கதைக்க வரலையா நீங்க இந்த வலை ஒரு ஆள் கதைங்க ஒரு ஆள் கதைங்க 23000 என்ன செய்ய போறீங்க ஆமா ஆமா ஒரு ஆள் கதைங்க அம்மா உங்க சந்தர்ப்பம் மட்டும் பெட்டி கரையினா மட்டும் கதைங்க 23000 சொந்த பேரே காணாமலாக்கப்பட்ட பட்டியல்ல பதிவு செய்யணும் அதுல வந்து 31 பேரை මේක තාක්ෂ கொஞ்சம் நீங்க சொல்ல கதை திரும்பி சிங்களத்துல சொல்ல வேணும் சொல்லுங்க ඒක තමයි මේ කට්ටිය කියන්නේ. ඔව් ඒක තමයි හරි සංකීර්ණව ඉන්කුවර් කරන්නේ. නෑ මෙයාලා ප්‍රශ්න අහලා ඉඳිමුකෝ මෙයාලා කියන්නේ ஐயா 31 பேரை கண்டுபிடிச்சான்னு சொல்லியிருக்கணும். அந்த 31 பேரும் யாருன்னு தெரியாது. மற்றது எங்களுக்கு 2 கிழமைக்கு முன்னுக்கு நாங்கள் ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போன இடத்துல இந்த ஓஎம்பி அலுவலகத்தால் அந்த பிரதிநிதி சொன்னவர் 27 பேரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 27 பேர் யாருன்னு கேட்டால் தெரியாது. நாங்கள் அறிவிக்க மாட்டோம். பிறகு என்ன ஓஎம்பி உண்மைத்தன்மை இல்லாத ஓஎம்பி ஆறு நீங்க ராணுவத்தை காணாம போனவர்கள் தேர்றன் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களை இங்க கூப்பிட்டு நிவாரணம் வாழ்வாதாரம் தாரம் இன்றைக்கு கண் பரிசோதனை உலகாலமும் சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தில கொழும்புல தெரிவிக்கிறோம். இன்றைக்கு வட மாகாணத்துல வந்து செய்கிறேன்னு சொன்னா எங்களுக்கு உண்மை கண்டறியப்பட வேண்டும். கொஞ்சம் இத்தனை வருஷம் காலமாச்சு அப்ப என்ன கண்டுபிடிப்பு கண் துடைக்கிற ஓஎம்பி எங்களை பேக்காதீங்க
கொண்டு இருக்கிறோம். இல்ல நீங்க அங்கால செய்யலாம், அங்கால ஓஎம்பிக்கான அங்கால எதையும் செய்யலாம். அத அவை வந்து இழப்பீடு எடுக்கிறாங்கல்ல, அவை முதியோர் ஒன்று கூப்பிட்டு தான் நீங்க வேலை செய்யறீங்க. முதியோர் ஒன்று சொல்லி உருவாக்கி இருக்காங்க. அவங்க வரும் இழப்பீட்டு அலுவலகம் அந்த இழப்பீட்டு அலுவலகம் குடும்பங்களுக்கு நீதி பெற்று தர முடியுமா? ஒரு பிள்ளைகிட்ட பொறுமதி தெரியுமா? இன்றைக்கு இந்த வலி வேதனையோட இவ்வளவு காலமாக இந்த வீதியில தெரிகிற மக்களுக்கு என்ன தீர்வு இருக்கு? அதை விட்டுட்டு இழப்பீடு கொடுக்குறேன். வயது முதிர்ந்தவர், கால கடந்தவர், 90 ஆண்டு முதியார் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியுமா இருந்தால் காணாமல் ஆக்கப்பட்ட எங்களுக்கு சொந்தங்கள் எப்போது சர்வதேச ஒத்துழைப்புகளை பெறுவதற்கான முயற்சிகளை பொய்யாக சர்வதேசத்தை வழிநடத்த முயற்சிக்கிறார்கள். எனவே உடனடியாக தமிழ் மக்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று வேண்டும்.
வச்சிருக்காங்க. அந்த இழப்பீட்டு அலுவலகம் குடும்பங்களுக்கு நீதி பெற்று தர முடியுமா? ஒரு பிள்ளைங்க பொறுமதி தெரியுமா? இன்றைக்கு இந்த வலி வேதனையோட இவ்வளவு காலமாக இந்த வீதியில தெரிகிற மக்களுக்கு என்ன தீர்வு இருக்கு? அதை விட்டுட்டு இழப்பீடு கொடுக்குறேன். வயது முதிர்ந்த காலம் கடந்தவர் 90 முதிய எனவே எங்களுடைய மக்களுக்கு நீதி வழங்காமல் நீங்கள் ஆடம்பரமாக வாழ்வதற்கு ஒரு OMB என்ற நிறுவனத்தை தயாரித்து இங்கே மக்களை பேக்காட்டக்கூடாது. சர்வதேச ஒத்துழைப்புகளை பெறுவதற்கான முயற்சிகளை பொய்யாக சர்வதேசத்தை வழிநடத்த முயற்சிக்கிறார்கள். எனவே உடனடியாக தமிழ் மக்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று வேண்டும். இந்த நாட்டில் நடந்தது இன வேண்டும், நீதி வேண்டும். உள்நாட்டு விசாரணை வேண்டும்.